நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் அதிரடி வீழ்ச்சி. இந்த சாதனை பற்றி ஊடகங்களுக்கு ஆதாரங்களுடன் விளக்கமளித்த சங்கமம் குளோபல் அகாடமி. முதியோர்களுக்கு மாதம் ஒரு முறை 5000 ரூபாய் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அரசு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி முக்கியஸ்தர் கொடூர கொலை. அம்மாந்தோட்டையில் பரபரப்பு. கொலையாளியை தேடும் விசேட போலீஸ் படை. ஐரோப்பாவில் தீவிரமடையும் வெப்பநிலை. பிரான்சில் சுமார் 1000 மேலதிக மரணங்கள் பதிவு. தொடர்வது விரிவான செய்திகள். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் இன்று மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் கணிசமாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விநியோக குறைவு குறித்த அச்சங்கள் தணிந்துள்ளமையே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. சந்தையில் அண்மை காலமான தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்காவின் WDI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69.23 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த விலையேற்றத்துடன் ஒப்பிடுகையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க சரிவாக முதலீட்டாளர்கள் பார்க்கின்றார்கள். அதேவேளை சர்வதேச சந்தையில் பரவலாக பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.99 அமெரிக்க டாலர்களாக காணப்படுவதுடன் வருகின்ற நாட்களில் இந்த விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். மசகு எண்ணெயுடன் இணைந்த இயற்கை எரிவாயுவின் விலையும் உலகளாவிய சந்தையில் இன்று வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய வர்த்தக முடிவில் இயற்கை எரிவாயுவின் விலை 3.279 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவி வருகின்ற சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமில்லையா ஹாலிடேஸ் நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அதன் நிறுவனர் கே தினேஷ்குமார் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி முழுமையாக விளக்கம் அளித்துள்ளார். அண்மைய நாட்களாக எழுந்து வருகின்ற பல்வேறு விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் நேற்று இந்த ஊடக மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அண்மையில் கொழும்பில் உள்ள காலிமுகத்திடத்தில் 5000 மாணவர்களின் பங்கேற்புடன் பிரம்மாண்டமான பரதநாட்டிய நடன பயிற்சி கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி குறித்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் சில தரப்பினரால் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாக அவர் இதன்போது கவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இந்த கின்னஸ் சாதனைகளுக்கான பதிவு கட்டணமாக 5000 அல்லது 6000 ரூபாய் வீதம் வாங்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்றும் அதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். உண்மையில் இந்த உலக சாதனை நிகழ்வுக்காக மாணவர்களிடமிருந்து தலா 4500 ரூபாய் மட்டுமே பதிவு கட்டணமாக பெறப்பட்டது என்றும் அவர் உத்தியோகபூர்வமாக தெளிவுபடுத்தியுள்ளார். கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கங்களுடைய இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாகவும் தவறான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக தமது நிறுவனங்களின் மீதான நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதாகவும் உண்மையான விவரங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தகுந்த ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்துள்ளார். அது மட்டும் இல்லாம இந்த கலாச்சாரம் இந்திய இலங்கை கலாச்சாரம்ன்றது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்கள் 2 பேரும் நிறந்து இது நடத்துனது ஒரு கலாச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் நடத்தணும். இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை குறை சொல்ற மாதிரி நீங்க அந்த வீடியோ ஒன்று நீங்க போட்டிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை இலங்கையில் நாங்கள் நடத்தணும் டிசைட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயம். நாட்டுக்கு ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது நீங்கள் உலக அளவில் பார்க்குறாங்க அதை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா இலங்கையில் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ்ஸ், ஒரு பாதுகாப்பு, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் இந்த ஒரு வாய்ப்பை பல வருஷமாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கும் போது அந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் சார் எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை நாங்கள் வாய்ப்பை உருவாக்கி அத்தனை குழந்தைங்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கோம். இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட்டில் பேர் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு பிறகு அந்தந்த குழந்தைங்க விருப்பப்பட்டா, ஆசிரியர்கள் விருப்பப்பட்டா நீங்கள் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்றது நாங்கள் நிகழ்ச்சியிலே சொல்லிட்டோம். அதே மாதிரி அன்றைக்கி பேரண்ட்ஸ் இந்த விஷயம் சொல்லியிருக்கோம். இப்போ அவங்களும் தங்கள் பேரில் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு கின்னஸ் வெப்சைட்லேயே நாங்கள் எப்படி சொல்லியிருக்கிறோம்னா, இது பாருங்கள், இந்த வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் சார்ஜஸ் எவ்வளோ பவுன்ஸு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அங்கேயே வர வைக்கணும் அப்படின்னா என்ன பவுன்ஸ் என்ன இடத்துல தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இதை தான் நாங்கள் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு உங்கள் பேரில் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி அன்றைக்கி ஒரு ஸ்டீல் ஒன்று கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த டீச்சர் பேரில் நீங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி வருவதில்லை நீங்கள் வாங்கிக்கலான்றது இதிலே இருக்குது. இந்த விஷயத்தை தான் நேற்றுக்கு அவர் எடுத்து நாங்கள் பணம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு தவறான எங்களை பற்றி ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் ஒரு மீடியா மூலிமா அவர் கொண்டுட்டு வந்துருக்காரு.
அடுத்ததா இந்த குழந்தைங்கள்ட்ட நாங்கள் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையில்லை என்றால் பிரச்சனை, நாங்கள் கொடுத்துருக்க அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கஷ்டப்பட்டு யாரும் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளதால் குறித்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்று அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகன் திணைக்களம் ஆகியவற்றினூடாக இணைந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைந்துள்ள நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணங்களினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக அபிவிருத்தி குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. உதவித்தொகை பெறுவதில் நிலவுகின்ற இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசு இந்த உதவித்தொகையை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாவாக உயர்த்தியுள்ளதுடன் பயனாளிகளின் எண்ணிக்கையை 1 மில்லியனாக விரிவுபடுத்தவும் முடிவு செய்துள்ளது. தற்போது அஸ்வசம திட்டத்தின் வங்கிக் கணக்குகளின் மூலமாக 6,98,790 மூத்த குடிமக்களுக்கு இந்த உதவித்தொகை விநியோகிக்கப்பட்டு வருவதுடன் மேலும் 2,32,496 பயனாளிகள் தபால் நிலையங்கள் மூலமாக இந்த தொகைகளை பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை வீரகுட்டி பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஹகுருவில பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் இவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தீவிர உறுப்பினராக செயற்பட்டதுடன் அம்பாந்தோட்டை மாவட்ட இளையோர் முன்னணியின் ஊடக செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார் என்றும் காவல்துறையினரின் முதல்கட்ட விவரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற தனியார் விருந்து விசாரம் ஒன்றின் போது அங்கு வந்த சிலருக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட வாக்குவாதம் முற்றியதே இந்த கொலை சம்பவத்துக்கு காரணம் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் அங்கிருந்த சந்தேக நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த இளைஞரை தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளானவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கும் மேலதிக சாட்சியங்களை திரட்டுவதற்கும் வீரகட்டிய காவல்துறையினர் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேற்கு ஐரோப்பிய நாடுகளை கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதித்து வரும் வரலாறு காணாத தீவிர வெப்ப அலை காரணமாக பிரான்சில் மட்டும் எதிர்பாராத விதமாக சுமார் 1000 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டுள்ள இந்த அதிதீவிர வெப்பநிலை ஒட்டுமொத்த ஐரோப்பிய பிராந்தியத்தையும் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. இதுகுறித்து பிரான்சின் பொது சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் முந்தைய மாதங்களில் சாதாரண இறப்பு வீதங்களுடன் ஒப்பிடுகையில் சுமார் 1000 மேலதிக மரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளது என பூர்வாங்க விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை தற்காலிகமானது என்றும் வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. சுகாதாரத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 85%க்கும் அதிகமானவர்கள் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பிரான்சின் மிக கடுமையான வெப்ப அலையினால் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பிராந்தியத்திலேயே குறிப்பாக தனிமையில் வசித்து வந்த முதியவர்கள் மத்தியில் இந்த மரணங்கள் பெருமளவில் நிகழ்ந்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது.